Hi everyone, welcome to Good Reviews channel. நாம் இன்னைக்கு பார்க்க போறது KTM என்கிற கன்னடம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஸ்கூல் படிக்கும்போதே ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த பொண்ணு ஹீரோவை தம்பின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஹீரோ ரொம்பவே அப்செட் ஆகி தன்னோட ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு காலேஜ் படிக்க போறாரு. காலேஜ்லயே இவர் தான் ரொம்ப அழகான பையனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம நல்ல படிக்கக்கூடிய பையனாவும் இருக்காரு. அதனாலேயே இவர் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்திட்டு இருக்காங்க. பட் இவரு எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோ ஹீரோனிய பாக்குறாரு. ஹீரோனிய பார்த்ததுமே ஹீரோ அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பட் ஹீரோனி ஹீரோவை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோனியும் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்பவும் போல இவங்களோட லவ் ஹீரோனோட அப்பாவுக்கு தெரிய வருது. அதுல இருந்து ஹீரோனி ஹீரோவை திரும்பவும் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ நல்லா குடிச்சிட்டு ஹீரோனோட நினைப்புலயே வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோ இந்த படத்துல 3 வெவ்வேறு கெட்டப்ல செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஹீரோனியும் அவங்களோட கேரக்டரை நீட்டா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட கேரக்டர் ஆரம்பத்துல கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. பட் போக போக அவங்களோட கேரக்டர் சூப்பரா இருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸா நடிச்சவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. இது தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ ஹீரோனிக்கமான லவ் பர்சன் ஓரளவு சுவாரஸ்யமா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல உள்ள சில சீன்ஸ் எமோஷனலா நம்மளை கனெக்ட் பண்ண வைக்குது. குறிப்பா சொன்னா படத்துல ஒரு நபர் இறந்து போயிருவாரு. அந்த சீன்லாம் ஓரளவு கனெக்ட் பண்ண வைக்குது. படத்துல ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்குமான பாண்டிங் சூப்பரா இருக்கு. படத்துல ஹீரோவும் ஹீரோனியும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனியோட லைஃப்ல நடந்த விஷயம்லாம் ரிவீல் ஆகிற சீன் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்னு சேர்ந்த சீனும் சூப்பரா இருக்கு. படத்தோட பிஜிஎம் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், இந்த படத்தை ரொமான்டிக் காமெடி டிராமா மூவியா ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. பட் படத்துல ரொமான்டிக் ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகல. சொல்ல போனா இந்த படத்துல காமெடி இருந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை. படத்துல உள்ள ஒரு சீன்ல காலேஜ் ப்ரொபோசர் ஒருத்தர் கிளாஸ் ரூம்ல வச்சு ஹீரோவையும் ஹீரோனையும் பார்த்து உங்க ஜோடி பொருத்தம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது இவர் உண்மையிலே காலேஜ் ப்ரொபோசரா இல்ல கல்யாண புரோக்கரான்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி இன்னொரு சீன்ல ஹீரோனி கிளாஸ் ரூம்ல வச்சு ப்ரொபோசர் முன்னாடியே ஹீரோ கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. படத்துல ஹீரோ ஒரு சூதாட்டத்துக்கு அடிக்ட் ஆகிடுவாரு. அந்த சீன்லாம் படத்துக்கு தேவையில்லையான்னு தோணுது. படத்துல உள்ள சில எமோஷனல் சீன்ஸ் நல்லா இருந்தாலும் இன்னும் சில எமோஷனல் சீன்ஸ் நம்மள சுத்தமா கனெக்ட் பண்ணவே வைக்கல. படத்தை கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல ஜவ்வாழ்த்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை அருணா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல தீக்ஷித் செட்டி, சஞ்சனா, காஜல் குந்தர் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.